நந்தா துரைசாமி ஆகிய நான் உங்களிடையே ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் இணைத்து ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்போ ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. இது ரெண்டும் இணைந்தே செயல்படும். இது தனித்தனியாக செயல்படுவது கிடையாது. ஏன்னா விதியும் மதியும் இணைந்து தான் செல்லும். விதி எவ்வழியோ அவ்வழியே மதி செல்லும். விதி என்பது ஜோதிடம், மதி என்பது வாஸ்து. இது ரெண்டும் இணைந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதை இரண்டையும் நம்ம சரியாக பின்பற்றினால் நம் வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைத்து கொள்ள முடியும். அப்போ இந்த விதியும் மதியும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன், ஒரு உயிரினம் பிறக்கின்றது என்றால் அது முழு ஆரோக்கியத்தோடு அதனுடைய உடல் உறுப்புகள், கண், காது, மூக்கு, வாய், கை, கால், உடல் உறுப்புகள் அத்தனையும் இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக அமைந்து விட்டால் அந்த குழந்தை இந்த பிரபஞ்சத்தில் சரியான முறையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். அப்போ இந்த உடல் உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அவங்கள் நிறைய போராட்டத்தை சந்தித்து வாழ்க்கையை போராட்டத்தோடு ஓட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே மாதிரி தான் ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அதை சரியாக அஷ்ட திக்குகளை சரியாக அமைத்து இந்த பிரபஞ்சத்தினுடைய 360 டிகிரியை சரியாக பயன்படுத்தி நாம் ஒரு கட்டடத்தை கட்டினால் அந்த கட்டிடத்தில் என்னென்ன பொருள்கள் எந்த இடத்தில் இடம்பெற வேண்டும், எதை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும், பெட்ரூம் எந்த இடத்துல இருக்கணும், சமையலறை எங்கே இருக்கணும், ஒரு வரவேற்பறை எந்த இடத்துல இருக்கணும், ஹால் எந்த இடத்துல அமைக்கணும், பாத்ரூம், குளிக்கிற ரூமு, டாய்லெட் எந்த இடத்துல அமைக்கணும், செப்டிக் டேங்க் எங்கே அமைக்கணும், வாட்டர் டேங்க் எந்த இடத்துல அமைக்கணும், இதெல்லாம் சரியாக அமைச்சால் அந்த வீட்டில் வாழக்கூடிய நாம் வளமும் நலமும் பெற்று ஒரு ஆரோக்கியமாக நாம் வாழ்வோம். இந்த வீட்டை நம்ம தான் அமைக்கிறோம். இறைவன் நம்மை படைக்கின்றான். நாம் நமக்கு வாழக்கூடிய இடத்தை நாம் அமைத்து கொள்கின்றோம். அப்போ நாம் வாழக்கூடிய இடத்தை நாம் சரியாக அமைத்து கொண்டால் நாம் வளமாக வாழலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த ஜாதகனுடைய லக்னம் பலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி கேந்திரம் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அமைந்தால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் இழந்து விட்டால், நீச்சம், அஸ்தங்கம், 6, 8, 12 மறைந்து விட்டால் அந்த ஜாதகன் வாழ்க்கை முழுவதும் போராட்டத்தில் தான் அவன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு வீட்டோட அமைப்பில் லக்னம் பலமாக இருந்தால் அவன் இருக்கக்கூடிய வீடு அஷ்ட திக்குகளும் சரியாக அமைந்து அவன் வளமாக வாழ்வான். இதுதான் முதல் கருத்து, முதல் பாவம். அடுத்து 2ஆம் பாவம். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிற்பாடு அடுத்த ஸ்டெப்பு எங்கே போகுதுன்னா படிப்பு, கல்வி நல்லா அமையணும். நம்ம இன்றைக்கி எல்லா பெற்றோரும் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்துக்கு அனுப்பி அவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காக நம்ம கல்வி அறிவை கொடுக்கின்றோம். அப்போ ஒரு குழந்தை கல்வியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த குழந்தைக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பலம் பெற வேண்டும். அப்போ ஜாதகத்தில் இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் பலம் பெற்று கேந்திரம் திரிகோணங்களில் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்று பலமான நிலையில் இருந்தால் அந்த குழந்தை படிப்பில் கெட்டிக்காரராகவும் வெற்றி பெற்றவராகவும் திகழ்வார். அப்போ இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் 6, 8, 12 மறைந்து நீச்சம் அஸ்தங்கம் அடைந்து பாவர்களுடன் சேர்க்கை பெற்றால் படிப்பு பாதியில் தடைபடும். அவங்க படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். அப்போ ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதி, ஏன்னா வடகிழக்கு பகுதி இது ரெண்டும் தான் கல்வி அறிவுக்கு முக்கியமான பகுதி. இந்த வடகிழக்கு பகுதி பாதிச்சிடுச்சுன்னா அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளினுடைய படிப்பு தடைபடும். அப்போ ஒரு வீட்டினுடைய
வடகிழக்கு மூலை 90 டிகிரியில் சரியாக அமைந்திருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படித்து பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு வருவார்கள். அப்போ அந்த வடகிழக்கு மூலை வெட்டுப்பட்டாலும், அந்த வடகிழக்கு மூலை வக்ரம், அதாவது ஆர்ச்சி போன்ற அமைப்பில் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு தடைபடும். அப்போ இந்த 2ஆம் இடம் தான் கல்வி, குடும்பம், வருமானம், செல்வாக்கு இவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த பகுதி பாதிச்சதுன்னா அவர்களுடைய கல்வி, குடும்பம், வருமானம் எல்லாத்துலேயுமே பாதிப்புகள் ஏற்படும். அடுத்தபடியாக 3ஆம் பாவம். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம் ஸ்தானம், சகோதர ஸ்தானம் என்று நாம் அழைக்கின்றோம். அப்போ ஒரு ஜாதகர் தைரியமாகவும் அவர் நல்ல ஒரு ஆண்மையுள்ள நிலைமையிலும் இருக்க வேண்டும் என்றால் இந்த 3ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த 3ஆம் இடம் பலம் இழந்து விட்டால் 6, 8, 12 மறைந்து நீச்சம் அஸ்தங்கம் அடைந்து, அல்லது அது சனியினுடைய நட்சத்திரத்திலோ அல்லது புதனினுடைய நட்சத்திரத்திலோ இருந்தால் அந்த தைரியம், வீரியம் குறையும். அப்போ ஒரு வீட்டோட அமைப்பில் எந்த பகுதி பாதிச்சுன்னா தைரியம், வீரியம் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பகுதியாகிய நிருதி மூளை, நைருதி மூளை என்று சொல்லக்கூடிய நிருதி மூளை பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய வீரியத்தன்மை குறைந்துவிடும், ஆண்மைத்தன்மை குறைந்துவிடும். அப்போ தென்மேற்கு 90 டிகிரி அமைப்பில் சரியாக அமைந்தால் அவர்களினுடைய எதிர்காலம், வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டால், இந்த தென்மேற்கு வெட்டுப்பட்டாலோ அல்லது வக்ரம் அடைந்தாலோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இன்பமும் இல்லாமல் ஒரு சந்நியாசி யோகத்தை ஏற்படுத்திவிடும். ஆக இந்த 3ஆம் பாவம் நல்ல பலமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த 3ஆம் ஸ்தானத்தை கொண்டுதான் நம்ம சகோதர ஸ்தானத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம். சகோதரம், ஒரு ஜாதகரோட உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர், அவரோட பிறந்த ஆண் எத்தனை, பெண் எத்தனை, அல்லது ஜாதகர் மட்டுமா என்பதை இன்றைக்கி நம்ம ஒருத்தருக்கு நம்ம சொல்லணும். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம முதல்ல சொல்லக்கூடியது, ஜாதகர் நீ உங்களோட இத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க, பெண் இத்தனை, ஆண் இத்தனைன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த 3ஆம் பாவகத்தை கொண்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அல்லது சகோதர காரகன் யார்? செவ்வாய். அப்போ செவ்வாயினுடைய நிலையை வைத்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ சகோதர காரகன் செவ்வாய். அப்போ இந்த செவ்வாயை கொண்டு நாம் சகோதர உறவுகளை நாம் எத்தனை பேருங்கிறத தெள்ள தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ எப்படி செவ்வாயை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோடு சேர்ந்த பார்த்த கோள்களினுடைய எண்ணிக்கையை நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாயுடன் சேர்ந்த, செவ்வாயை பார்த்த கிரகங்களினுடைய மொத்த எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் அஸ்தங்கம், நீச்சம் அடைந்த கோள்களின் எண்ணிக்கையை கழித்து விட வேண்டும். மீதி உள்ளது தான் அந்த உடன்பிறப்புகளினுடைய எண்ணிக்கை. அதில் ஆண்கோள் எத்தனை, பெண்கோள் எத்தனைன்னு நம்ம கணக்கிட்டோம்னா அப்போ ஆண் எத்தனை, பெண் எத்தனைன்னு நம்ம சொல்லிடலாம். இந்த நீச்சம் அடைந்தது, அஸ்தங்கம் அடைந்தது என்ன ஆயிருக்குன்னா, ஒன்று பிறந்து அந்த குழந்தை இறந்துருக்கும், இல்லைன்னா கருவிலேயே அது பாதிக்கப்பட்டு இருக்கும், மீதி இருக்கக்கூடியது இருக்கும். அப்போ ஜாதகர் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விதிமுறையெல்லாம் உண்டு. அப்போ எப்படி அப்படின்னா, இந்த சகோதர காரணனாகிய செவ்வாய் லக்னத்திற்கு 12 மறைந்து வீடு கொடுத்த கிரகமும் பலம் இழந்தால், அல்லது சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதி பாதகாதிபதியோடு சேர்ந்தாலும் அங்கே ஜாதகர் மட்டும்தான், உடன் பிறந்தவங்கள் யாரும் இல்லை என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ சகோதரனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பாவகம் இந்த 3ஆம் பாவகம். இதை வைத்து தான் உடன்பிறப்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை என்னுடைய தொழில்முறை ஜோதிட ரகசியம் என்ற புத்தகத்தில் உங்களுக்கு இது நிறைய உதாரண ஜாதகங்களோடு கொடுக்கப்பட்டுள்ளது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது 4ஆம் பாவம். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவம் என்பது தாய், சொத்து, சுகம், வண்டி, வாகனம். அப்போ ஒரு சொத்து எப்படி அமையும்,
ஒருத்தருக்கு சொத்து சொந்த வீட்டில் இருப்பாங்களா, வாடகை வீட்டில் இருப்பாங்களா, அல்லது அவங்களுக்கு எந்த திசையில் வாசல் அமையும் அப்படிங்கிறத இந்த 4ஆம் பாவத்தை கொண்டு தான் நம்ம தெரிந்து கொள்கின்றோம். 4ஆம் இடத்து அதிபதியினுடைய வாசல் அமையும், அல்லது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வாசல் அமையும், அல்லது 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய வாசல் அமையும். அப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் திரிகோணங்களில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வீடு அமையும். இந்த 4ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்து நீச்சம் பெற்று 6, 8, 12 அமர்ந்தால் அவர்களுக்கு வீடு சரியான முறையில் அமையாது. அப்போ யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக இருந்தால், அதாவது சர லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னா 11ஆம் இடத்து அதிபதி, ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி 9ஆம் இடத்து அதிபதி, உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி 7ஆம் இடத்து அதிபதி. யாருக்கெல்லாம் லக்னத்திற்கு பாதகாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்கிறதோ அவர்களுக்கு சொந்த வீடு அமையாது. அவர்கள் வாடகை வீட்டில் தான் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் சுபகிரகங்கள் பார்த்தாலும், அங்கே சுபகிரகங்கள் சேர்க்கை பெற்றாலும் அவர்களுக்கு அமைந்துவிடும். அதனால் அதை ஒரு கிரகத்தை வச்சே நம்ம முடிவு பண்ணக்கூடாது. மற்ற கிரகங்களினுடைய பார்வை சேர்க்கையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அவங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா என்பதை நாம் தெளிவுபடுத்தி விடலாம். அப்போ 4ஆம் இடத்துல சூரியன் தொடர்பு கொண்டால் கிழக்கு வாசல் அமையும், சந்திரன் தொடர்பு கொண்டால் கிழக்கு மற்றும் வடமேற்கு திசையில் வாசல் அமையும், செவ்வாய் தொடர்பு கொண்டால் தெற்கு வாசல் அமையும், புதன் தொடர்பு கொண்டால் வடக்கு கிழக்கு வாசல் அமையும், குரு தொடர்பு கொண்டால் வடக்கு கிழக்கு வாசல் அமையும், சுக்கிரன் தொடர்பு கொண்டால் கிழக்கு வாசல் தெற்கு வாசல் அமையும், சனி தொடர்பு கொண்டால் மேற்கு வாசல் அமையும், ராகு தொடர்பு கொண்டால் தெற்கு மேற்கு அமையும், கேது தொடர்பு கொண்டால் மேற்கும் வடக்கும் அமையும். அப்போ இந்த மாதிரி 4ஆம் இடத்தை கொண்டு தான் ஒருத்தருக்கு வீடு வாசல் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒருத்தருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அமையக்கூடிய வீடு சரியாக அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவர்களுக்கு இந்த நவ கிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மீதி 7 கிரகங்களோடு ராகு கேது இணையாமல் தனியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல முறையில் வீடு அமையும். இந்த ராகு கேதுகள் இந்த 7 கிரகங்களோடு எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துக்குரிய பகுதி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட வீடாக அமையும். உதாரணத்துக்கு சூரியனோட ராகு கேது சேர்ந்து விட்டால் அவர்களுடைய வீட்டினுடைய கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கும். சந்திரனோட ராகு கேதுக்கள் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு தென்கிழக்கு பகுதியும் வடமேற்கு பகுதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும். அப்போ சூரியனோட ராகு கேது சேரும் பொழுது அவர்களுக்கு அரசு வழி ஆதாயங்கள் தடைபடும், ஆண்களினுடைய வளர்ச்சி தடைபடும். சந்திரனோட ராகு கேது சேரும் பொழுது தென்கிழக்கு பகுதியும் வடமேற்கு பகுதியும் பாதிக்கப்படும். அந்த மாதிரி அமையும் பொழுது அந்த வீட்டில் காதல் திருமணம் செய்தவர்கள் இருப்பாங்க. அங்கே அப்படி இல்லைனாக்கா அங்கே வம்பு வழக்கு கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனை இருக்கும். அந்த வீட்டில் திருடு போதல் அல்லது களவு போதல் இந்த மாதிரி பிரச்சனைகள், தீ விபத்து, மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் அங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது செவ்வாயோடு ராகு கேது சேர்ந்து விட்டால் அங்கே அவர்களுக்கு தெற்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கும். தெற்கு பகுதி பாதிச்சதுன்னா இவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் மிச்சம் இருக்காது. ஏன்னா வடக்கு பகுதி தான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய பகுதி, தெற்கு பகுதி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதி. அப்போ இவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் அங்கே பாதிக்கப்படும். அப்போ செவ்வாயோட ராகு கேதுக்கள் சேரும் பொழுது அந்த குடும்பத்தில் அவர்களுடைய பங்காளி வகையில் அல்லது உடன் பிறந்தவர்கள் வகையில் இருதார அமைப்பில் யாராவது இருப்பாங்க கட்டாயம். அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் ஃபுல்லாகவே சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அப்போ கவனமாக இது பண்ணணும். அடுத்தது புதனோட ராகு கேது சேர்ந்து விட்டால் அவர்கள் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி வடக்கு பகுதி பாதிக்கப்படும். அப்போ அங்கே வடகிழக்கு பகுதி வடக்கு பகுதி பாதிக்கும் பொழுது அங்கே கல்வி சார்ந்த தடைகள் ஏற்படுத்தும்.
அடுத்தது குருவோட ராகு கேது சேரும் பொழுது இந்த வடகிழக்கு பகுதி வெட்டுப்படும். அப்போ அந்த குடும்பத்தில் வாரிசுகள் தடைபடும். அப்போ குருவோட ராகு கேது சேர்ந்ததுன்னா அங்கே வாரிசு தடைபடும். ஏன்னா நம்ம ஜாதக ரீதியாக லக்னத்திற்கு 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம் என்று சொல்லுகின்றோம். அப்போ ஒருத்தருக்கு புத்திரம் உண்டா, வாரிசு உண்டா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5ஆம் இடத்த அதிபதி பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் திரிகோணங்களில் இருந்தால் கட்டாயம் அங்கே வாரிசு கிடைக்கும். 5ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எப்போ புத்திரம் தடையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 5ஆம் இடத்த அதிபதி 6, 8, 12 மறைந்தாலோ, அல்லது குரு நீச்சம் பெற்று அஸ்தங்கம் பெற்றாலோ, அல்லது குரு ராகு கேதுவுடன் இணைந்தாலோ, அல்லது அந்த 5ஆம் இடத்துக்குரிய 5ஆம் இடத்தில் அந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி அமர்ந்தாலோ அங்கே புத்திரம் தடைபடும். 5ஆம் இடத்தில் சனி புதன் இருந்தாலும் அங்கே புத்திரம் தடைபடும். அப்போ அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பில் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கும். வடகிழக்கு பகுதி வெட்டுப்பட்டு இருந்தாலும் ஆர்ச் போன்ற அமைப்பில் இருந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா தென்மேற்கு பள்ளமாகி வடகிழக்கு உயரமாயிடுச்சுன்னா அந்த வீட்டில் வாரிசு தடைபடும். அந்த வீட்டில் டெஸ்ட் பேபி தான் வரும். இல்லைன்னா தத்து குழந்தை எடுத்து வளர்க்கக்கூடிய தத்து புத்திரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்போ யார் தத்து குழந்தை எடுத்து வளர்ப்பாங்க, யார் டெஸ்ட் பேபி அமைச்சிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்பு தென்மேற்கு பள்ளமாகி நீச்ச வாசலாக அந்த வீட்டில் அமைந்து வடகிழக்கு உயரமாகிவிட்டால் அங்கே கட்டாயம் தத்து புத்திரம் தான் அமையும். அதே போல் ஒரு பிளாட்டில் வீடு கட்டுறோம்னா தெற்கும் மேற்கும் காலி இடங்கள் விட்டுட்டு வீட்டை ஈசானியத்தில் ஏற்றி வீட்டை கட்டிட்டிங்கனாலும் அந்த வீட்டில் தத்து குழந்தை தான், அல்லது அந்த வீட்டில் வாரிசு இல்லாத வீடாக அந்த வீடு மாறும். அப்போ அது மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வீடாக மாறும். ஆக இந்த 5ஆம் இடம் பலம் பெற்றால்தான் ஒரு குடும்பத்தில் வாரிசு உருவாகும். அப்போ இந்த 5ஆம் இடம் பலம் இழக்கும் பொழுது நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டை சரியான முறையில் அமைத்து கொண்டால் அங்கே நிச்சயமாக வாரிசை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது லக்னத்துக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி தொல்லை, வம்பு வழக்கு பிரச்சனை. அப்போ இந்த கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை எப்போ ஏற்படும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் அதிபதியோடைய திசை நடக்கும் பொழுது கட்டாயம் இந்த பிரச்சனை உண்டு. அப்போ இந்த 6ஆம் இடத்து அதிபதியோட திசை நடக்கும் பொழுது அவங்க வீட்டில் தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ தென்கிழக்கு வெட்டுப்பட்டால் அங்கே கடன், நோய் அதிகப்படுத்தும், வைத்திய செலவை கொடுக்கும். அந்த வீட்டில் எப்பயுமே மருந்து மாத்திரை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதேமாதிரி தென்மேற்கு பள்ளமாயிடுச்சுனாலும் அங்கே நோய் நொடிய கொடுக்கும், ஆரோக்கியம் இருக்காது. அப்போ இந்த 6ஆம் இடத்து அதிபதியோட திசை நடக்கும் பொழுது அவங்க வீட்டை சரியான முறையில் அமைத்து கொண்டால் இந்த நோய் நொடியிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது கலத்தரஸ்தானம். அப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை படித்து முடிச்சுட்டா அடுத்த ஸ்டேஜ் திருமணம் தான். அப்போ திருமணம் எல்லாத்துக்கும் காலாகாலத்தில் நடக்குதா அப்படின்னா இன்றைக்கி ஆண்களுக்கு 21 வயதும் பெண்களுக்கு 18 வயதும் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த வயது நிறைவு பெற்றவுடன் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைமுறையில் திருமணம் 45 வயது முடிந்தும் கூட திருமணம் நடக்கலைன்னு வரக்கூடியவங்க நிறையா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 25 வயசு, 30 வயசு, 35, 40 வரைக்குமே கல்யாணம் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி தடை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு, பாதி பேர்த்துக்கு அந்த சரியான காலாகாலத்தில் திருமணம் நடக்கும். அப்போ யாருக்கெல்லாம் காலாகாலத்தில் சரியான டைமுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி, தென்மேற்கு பகுதி, வடகிழக்கு பகுதி, அதாவது 4 மூலைகள். ஒரு வீட்டினுடைய அமைப்பு 360 டிகிரியில் சரியாக அமைந்து விட்டால் அங்கே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும். அப்போ அங்கே தென்மேற்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியும் பாதிப்படைந்தால் சன்னியாசி யோகம், அவங்க திருமணமே அவங்க வாழ்க்கையில் நடக்காது. அப்போ ஜாதகத்தில் 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் துணைவர், 8ஆம் இடம் மாங்கல்யம். இந்த 3 ஸ்தானங்களும் பலம் பெற்றால்
அந்த ஜாதகருக்கு அந்த 18 வயது முடிந்ததுக்கு பின்னாடி 25 வயசுக்குள்ளாரையே கல்யாணம் திருமணம் நடந்துடும். தேடிக்கிட்டே போக தேவையில்ல, தேடி வரும், வந்து திருமணம் நடக்கும். எப்போ? 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 3 ஸ்தானங்கள் பலம் பெற்ற ஒரு ஜாதகருக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு காலாகாலத்தில் 18லேருந்து 25 வயதுக்குள்ளார திருமணம் நடந்துடும். இந்த 3 ஸ்தானங்களில் ஏதேனும் ஒரு ஸ்தானம் பாதிக்கப்பட்டால், அந்த ஒரு ஸ்தானத்துக்குரிய கிரகம் அஸ்தங்கம், நீச்சம், 6, 8, 12 மறைந்து பலம் இழந்து விட்டால், பாவ கிரகங்களோடு சேர்ந்து விட்டால், அவங்களுக்கு 25லேருந்து 30 வயசுக்குள்ளார திருமணம் நடக்கும். இந்த 3 ஸ்தானங்களில் 2 ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு 30 to 35 வயதில் திருமணம் நடக்கும். இந்த 3 ஸ்தானமுமே கெட்டுடுச்சு, 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் 3 ஸ்தானமுமே பலம் இழந்துடுச்சுன்னா அது சன்னியாசி யோகம். அப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல தடைகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த 3 ஸ்தானங்களில் ஏதேனும் சுபகிரகங்களினுடைய பார்வை, சுபகிரகங்களினுடைய சேர்க்கை கிடைத்து விட்டால் நிச்சயமாக அந்த தடை விலகி லேட்டானாலும் நல்லபடியாக திருமணம் நடந்து அவங்க வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ள முடியும். அப்போ ஒரு வீட்டில் இப்போ அந்த திருமண வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக அமையணுமா அப்படின்னா தென்மேற்கு பகுதி அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு வீட்டினுடைய அமைப்பில் தென்மேற்கு 90 டிகிரி அமைப்பில் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும், விருப்பங்கள் நிறைவேறும். தென்மேற்கு பகுதி பாதிச்சிருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு போதைக்கு அடிமையாகி விடுவார்கள், ஏதேனும் ஒரு நோயில் அவர்கள் சிரமப்படுவார்கள். ஆக தென்மேற்க கட்டாயம் சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். அப்போ ஒரு ஆயுள் ஸ்தானம் எப்போ ஆயுளை ஒருத்தருக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரகாதிபதி திசைகள் நடக்கும் பொழுதும் அந்த மாரகாதிபதிகள் பலம் பெற்று திசை நடக்கும்போது பாதிப்பை கொடுக்கும். அந்த மாரகாதிபதிகள் பலம் பெறல, பலம் குறைஞ்சிடுச்சுன்னா அந்த மாரக திசையே நடந்தால் கூட அவர்களுக்கு மாரகத்தை ஏற்படுத்தாது. ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளோடு அவர்களுக்கு ஆயுளை நீட்டித்து கொடுத்து விடும். லக்னபாவம் பலமாக இருந்து மாரக திசையே நடந்தால் கூட அந்த மாரகாதிபதிகள் பலம் குறைஞ்சிட்டா அந்த திசையில் மாரகத்தை ஏற்படுத்தாது. மாரகாதிபதிகள் பலம் பெற்றால்தான் மாரகத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு வீட்டோட அமைப்பில் வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் வெட்டுப்பட்டுட்டா அங்கே ஆயுளை பாதிப்பை அடைய செய்யும். அப்போ ஒரு வீட்டோட அமைப்பில் வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் சரியாக அமைச்சிக்கிட்டா ஆயுள் ஆரோக்கியம் கூடும், ஆயுள் கூடும், ஆரோக்கியம் கூடும், சந்தோஷம் கூடும், மகிழ்ச்சி கூடும். அப்போ 8ஆம் இடத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ நமக்கு 9ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் தந்தை வழி ஆதரவு சொத்துக்கள் நமக்கு நல்லா கிடைக்கும். அப்போ தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வீட்டோட அமைப்பில் கிழக்கு திசை நன்றாக அமையணும். மேற்கில் விடக்கூடிய காலி இடத்தை விட கிழக்கு பகுதியில் காலி இடங்கள் அதிகமாக இருந்து கிழக்கு பகுதியினுடைய சுவர் 90 டிகிரியில் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு தந்தையினுடைய அனுகிரகம், அரசினுடைய ஆதரவு, உத்தியோக அமைப்பு இதெல்லாம் சிறப்பாக அமையும். அப்போ அந்த கிழக்கு பகுதி பாதிச்சிடுச்சுன்னா தந்தையினுடைய ஆதரவு கிடைக்காது, அரசினுடைய ஆதரவு கிடைக்காது. அப்போ ஒரு சில பிரச்சனைகளை நம்மளுடைய வளர்ச்சிகள், ஆண்களினுடைய வளர்ச்சி தடைபடும். ஏன்னா ஒரு வீட்டோட அமைப்பில் கிழக்கு திசையும் மேற்கு திசையும் ஆண்களுக்கு உரிய பகுதி. இந்த கிழக்கு திசை நன்றாக அமைந்தால் அறிவு, ஆற்றல், ஆரோக்கியம், அரசு வழி ஆதரவு, தந்தை வழி ஆதரவு, அந்த ஆண் வர்க்கங்களினுடைய வளர்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக அமையும். மேற்கு திசை நல்ல முறையில் அமைந்தால் அந்த குடும்ப தலைவன், அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தொழில் நன்றாக அமைந்து ரொம்ப சிறப்பாக அவர்கள் செயல்படுவார்கள். அப்போ இந்த 2 பகுதியும் ஆண்களுக்கு உரிய பகுதி. வடக்கும் தெற்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உரிய பகுதி. அப்போ இந்த வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல செல்வாக்கோடும்
ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்ல வளமாக நலமாக வாழ்வார்கள். அப்போ இந்த 2 பகுதியும் பாதிச்சதுன்னா பெண்களினுடைய வளர்ச்சி தடைபடும். அதே மாதிரி வருமானத்துக்குரிய பகுதியும் வடக்கு, செலவுக்குரிய பகுதி தெற்கு. வடக்கில் காலி இடத்தை குறைவாக விட்டு தெற்கில் காலி இடத்தை அதிகமாக விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் மிச்சம் பண்ண முடியாது. அப்போ தெற்கில் காலி இடம் கம்மியாக விட்டு வடக்கில் காலி இடங்கள் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சேமிப்பும் மிச்சமாகும். அதே போல் வடக்கு திசை பள்ளமாக இருந்து தெற்கு திசை மேடாக இருந்தாலும் வருமானம் நிறைய கிடைக்கும். நீங்கள் காலி இடம் வடக்க நிறையா விட்டுட்டீங்க, ஆனால் வடக்கு மேடாயிடுச்சு தெற்கு பள்ளமாயிடுச்சுன்னா எவ்வளோ வந்தாலும் மிச்சம் பண்ண முடியாது. அப்போ தெற்கு பகுதி பள்ளமாகி வடக்கு உயரமாகிவிட்டால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்பு மிச்சமில்லா பற்றாக்குறை உள்ள வீடாக மாறிவிடும். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அப்போ நமக்கு தொழில் நல்லா அமையணும் அப்படின்னா இந்த 10ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும். எந்த ஒரு கோளும் பலம் பெறணுன்னா கேந்திரம், திரிகோணம், ஆட்சி உச்சம், சுபகிரக சேர்க்கை பெற்று இருந்தால் அது பலமான கிரகம்னு அர்த்தம். பலம் இழக்குதுன்னா அது நீச்சம், அஸ்தங்கம், பாவர் சேர்க்கை, 6, 8, 12 மறைந்தால் பலம் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 10ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் தொழில் சிறப்பாக அமைந்து நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிகள் கிடைக்கும். அப்போ வாஸ்துல வீட்டோட அமைப்பில் தொழிலுக்குரிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை தான். அப்போ ஒரு வீட்டோட அமைப்பில் மேற்கு திசை நல்ல பலமாக அமைந்து விட்டால் தொழிலில் அவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். தொழில் நல்லா சிறப்பாக அமைஞ்சு நல்ல வருமான முன்னேற்றம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ மேற்கு பகுதி பாதிச்சிடுச்சுன்னா அங்கே தொழில் சரியாக அமையாமல் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் வீட்டிலேயே அந்த யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ மேற்கு பகுதி தான் ஒரு தொழிலை சரியாக அமைத்து தரக்கூடிய பகுதி, ஒரு குடும்ப தலைவனுக்கு மரியாதை புகழை ஏற்படுத்தக்கூடிய பகுதி, கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பகுதி. இந்த மேற்கு பகுதி பாதிச்சிடுச்சுன்னா அந்த குடும்ப தலைவனுக்கு அங்கே மரியாதை இருக்காது, கௌரவம் இருக்காது, அந்தஸ்து இருக்காது. குடும்பத்தில் அவரை ஒரு பொருட்டாவே அவரை மதிக்க மாட்டாங்க. அதனால் மேற்கு பகுதி எப்பொழுதும் நன்றாக அமைய வேண்டும். மேற்கு பகுதி சிறப்பாக அமைந்தால் தொழில் நன்றாக அமையும். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபம், வெற்றி. அப்போ லாபம், வெற்றி. அப்போ நமக்கு லாபம் நிறையா கிடைக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னா தென்மேற்கு உயரமாக இருந்து வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும். அப்போ தென்மேற்கு நிறுதி பகுதி 90 டிகிரியிலும் ஈசானியம் வளர்ந்தும் இருந்தால் நமக்கு எல்லாத்துலேயுமே தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும், வெற்றி அடையும், லாபம் நிறைய கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடம் அயன சயன போகம் சம்பந்தப்பட்ட இடம் தான் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்து அதிபதி நன்றாக இருந்தால் இது நமக்கு சிறப்பாக அமையும். இந்த 12ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் 12ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்தால் இந்த அயன சயன போகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ ஒரு வீட்டோட அமைப்பில் தூக்கம் சரியாக வராது. இந்த 12ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. அவங்களால திடீர் என்று தூக்கம் கலைஞ்சிரும், எழுந்திரிச்சு நடப்பாங்க. அப்போ ஒரு வீட்டோட அமைப்பில் வடகிழக்கு பகுதி பாதிச்சிட்டாலும் அவங்களால சரியாக நிம்மதியாக தூங்க முடியாது. அதே மாதிரி வடக்கு தலை வைத்து தெற்கு கால் நீட்டி படுத்திங்கனாலும் அந்த வீட்டில் நிம்மதியாக அவங்களால தூங்க முடியாது. ஏன்னா தெற்கு தான் உயரமானது, வடக்கு பள்ளமானது. அப்போ தலையை வடகிழக்கில் வச்சு படுத்திங்கனாக்கா ரத்தோட்டம் முழுசும் தலைக்கு ஏறி தலை பாரமாகி அங்கே அவங்களால தூங்க முடியாது. அப்போ அவங்க தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்கக்கூடிய வியாதி அங்கே ஏற்படும். அப்போ இந்த வடகிழக்கு பகுதி பாதிச்சதுனா தான் இந்த பிரெயின் டியூமர் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட இடம்தான். அப்போ இந்த 12ஆம் இடம் சரியாக அமைந்து நம்மளுடைய வீட்டினுடைய அமைப்பும் சரியாக அமைந்து விட்டால் நம்ம வாழ்க்கை எப்பயுமே சொர்க்கமாக தான் அமையும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் உடல் நலம், மனநலம், ஆயுள் ஆரோக்கியத்தோடு, செல்வம் செல்வாக்கோடு, குடும்ப ஒற்றுமையோடு நாம் திகழ வேண்டும் என்றால் நம்மளுக்கு நடக்கக்கூடிய திசைகளுக்கு தகுந்த மாதிரி நாம் வசிக்கக்கூடிய இடத்தை சரியாக அமைத்து கொண்டால் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நாம் தீர்வு கிடைக்கும். ஏன்னா அனுபவசாலிகள் சொல்வதை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வயதினை கடந்தவர்கள் கிடையாது, அவர்கள் வழியினை கடந்து வந்தவர்கள். இவ்வுலகில் வேறு இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய செடி ஒன்றே ஒன்று தான். வேறு இல்லாமலும்
நீர் இல்லாமலும் வளரக்கூடிய செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசை தான். நம்மளுடைய ஆசை அளவோடு இருந்தால் நாம் வளமாக வாழலாம். பேராசையாக மாறினால் அங்கே பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். அப்போ வேர் இல்லாமல் நீர் இல்லாமல் வளரக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ஆசை. அந்த ஆசையை அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆசை இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியாது. எல்லாத்துக்கும் அளவு நிர்ணயம் உண்டு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அளவுக்கு மீறாமல் ஒரு அளவோடு இருந்தால் நம்ம வாழ்க்கையை வளமாக அமைத்து கொள்ளலாம். அப்போ வாழ்க்கை என்னும் வண்டியை சிரிப்பில் ஓட்டுங்கள். மற்றவர்கள் சிரிக்கும்படி ஓட்டாதீர்கள், மற்றவர்களை மகிழ்வித்து ஓட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை நன்ற சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிக மைலேஜ் கிடைக்கும். உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் கூடும். வலிமை என்பது உடலில் இருப்பதை விட உள்ளத்தில் இருக்க வேண்டும். வலிமைங்கிறது நம்ம உடல் வலிமையோட நம்மளுடைய உள்ளம் வலிமையாக இருந்தால் எதையும் நம்மளால் போராடி ஜெயிக்க முடியும். சிட்டுக்குருவி கூட தன் வீட்டை தானே கட்டிக்கொள்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை தன் முயற்சியால் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தன் போய் மண்பானையிடம் கேட்டான், இந்த கொளுத்தும் வெயிலில் கூட நீ மட்டும் எப்படியும் கூலிங்காகவே இருக்கிறியே, எப்பயுமே வெப்பமாகறது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த மண்பானை சொன்னது, எனது ஆரம்பமும் முடிவும் மண்தான் என்பது எனக்கு தெரியும். நான் என்னுடைய முடிவை உணர்ந்ததால் நான் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னான். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை தொடக்கமும் முடிவும் தெரிந்து வைத்திருந்தால் அவன் ஆடமாட்டான், எப்பொழுதும் ஒரே மாதிரி நிலைமையில் இருப்பான். ஆக நமக்கு மற்றவர்களை விட நமக்குத்தான் சிக்கல் அதிகம் என்பது தவறு. எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கலந்து வருவது தான் இயற்கை. அப்போ இந்த மனித வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. தீர்க்க முடியாதது என்று எதுவும் கிடையாது. தீர்க்கும் வழியை நாம் அறிந்து கொள்ளாததே காரணம். ஏன்னா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அதை அறிந்து கொள்ளாதது தான். பிரச்சனையை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் கட்டாயம் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கேளுங்கள் கிடைக்க பெறும், தட்டுங்கள் திறக்கப்படும். திறக்க முடியாத பூட்டே கிடையாது, சரியான சாவியை கண்டுபிடிக்கும் வரை. சரியான சாவியை நம்ம போட்டோம்னா நிச்சயமா பூட்டை திறந்துடலாம். அப்போ ஒரு பிரச்சனைக்கு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கட்டாயம் இந்த பிரபஞ்சம் ஒரு தீர்வை கொடுக்கிறது. அப்போ அந்த தீர்வை நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையை சரியான முறையில் ஓட்டிக்கொள்ளலாம். இறைவனை, இறை ஆற்றலை, இயற்கையை நம்புங்கள். ஜென்ம வினைப்பயனை தீர்ப்பதற்கான வழி பிறக்கும். அப்போ வாழ்க்கை இன்பமயமாகும். யோகத்தை தேடி செல்ல வேண்டியதில்லை, யோகம் உங்களை தேடி வரும். ஆக பறக்கும் வரை சிறகுகள் கூட பாரம்தான், பறந்து பார் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். அப்போ நம்மளுடைய முயற்சி, ஒரு மனிதனுக்கு முயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு, இது மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஆகையால் ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் இணைத்து உங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொண்டால் உடல் நலம், மனநலம், ஆயுள் ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கோடு குடும்பத்தோடு ஒற்றுமையாக குடும்பம், குழந்தைகள், துணைவியரோடு, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்களோடு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்து கொள்ளலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பளித்த திரு பூபதி ராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் நந்தா துரைசாமி. என்னுடைய ஃபோன் நம்பர் 9437333855. நான் தொழில்முறை ஜோதிட ரகசியம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளேன். அடுத்து 10ஆம் பாவமும் உத்தியோக யோகமும் என்ற ஒரு புத்தகமும் எழுதியுள்ளேன். 2 புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 புத்தகங்களிலும் ஜோதிடத்தினுடைய அடிப்படை முதல் பலன் சொல்லும் சூட்சுமங்கள் வரை உங்களுக்கு அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் வாங்கி பயனடையலாம். அடுத்தபடியாக 7ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும் பற்றி ஒரு புத்தகமும், 5ஆம் பாவமும் புத்திர பாக்கியத்தை பற்றி ஒரு புத்தகமும், வாஸ்துவை பற்றி ஒரு புத்தகமும், 3 புத்தகங்கள் எழுதி கொண்டுள்ளேன். அதை விரைவில் அடுத்த ஆண்டில் வெளியிடுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டுள்ளேன். இந்த பிரபஞ்சமும் இறைவனும் அருள் புரிந்தால் நிச்சயம் அடுத்த ஆண்டில் இந்த 3 புத்தகங்களும் வெளிவரும் என்பதை உங்களிடையே கூறிக்கொண்டு
உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நந்தா துரைசாமி. நன்றி, வணக்கம்.